ஸ்ப்ளெண்டர் வண்டிக்கு இப்போ நம்ம இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறோம். எப்படின்னு காமிக்கிறவாங்க. ஸ்ப்ளெண்டர் வண்டிக்கு நம்ம ஆயில் மாற்ற போகிறோம். ஆயில் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு BS 620 ஸ்ப்ளெண்டர் இது ஆயில் கிரேடு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஆயில் எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு வண்டி இன்ஜின் ஹீட்டில் வச்சு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்ஜின் ஹீட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஓட விட்டு அப்புறம் ஆயில் பிடி விடணும். ஆயில் வந்து நமக்கு 900 ml இருக்கணும் வண்டியில். நார்மலாக வடிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் மாற்றும் போது இந்த வாசர் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இந்த வாசர் அலுமினியம் வாசரு, இந்த ட்ரைன் போல்ட் வாசர்னு சொல்லுவாங்க. இந்த வாசர் மாற்றிட்டா அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் ஆயில் லீக் ஆகாமல் இருக்கும். கஸ்டமருக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அப்புறம் அதே மாதிரி ஆயில் லீக்கேஜ் ஆகி வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க. ஆயில் ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் ஆயில் நம்ம ஊற்றணும். இந்த வண்டிக்கு வந்து நார்மலாக கம்பெனி சொல்கிறது வந்து 10W30 சொல்லுவாங்க. நம்ம ஊற்றுறது வந்து 20W40 ஊற்ற போகிறோம். 20W40 எதுக்கு ஊற்றுறோம்னா ஆயில் வண்டி வந்து அதிகமாக ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்ரு அந்த மாதிரி ஓடும் போது வண்டி வந்து இன்ஜின் ஓவராக ஹீட் ஆகும். இன்ஜின் ஹீட் ஆகும்போது ஆயில் வந்து கிரேடு வந்து தண்ணியாட்டம் மாறிடும். அந்த கிரேடு வந்து ஆயில் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாகும். இன்ஜினுக்கு போகும்போது ஆயில் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாக போகும்போது கொஞ்சம் கெட்டியாக போகும்போது இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகாமல் கிளச்செல்லாம் நல்லா பிடிக்கும். ஆனால் ரெகுலராக ஓட்டுறாங்கல்ல இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகும். அந்த மாதிரி டைமில் கரெக்டாக இருக்கும். இதே கம்பெனி ஸ்டாண்டர்ட் ஆயில் ஊற்றும் போது அது 10W30 அது ரொம்ப கம்மியாக இருக்கும் திக்னஸ். அந்த திக்னஸ் கம்மியாக இருக்கும்போது நார்மலாக நீங்கள் எவ்வளோ ஓட்டிங்களோ அதை விட சீக்கிரம் மாற்றணும். ஆயில் சீக்கிரம் மாற்றுற மாதிரி இருக்கும் நமக்கு. இதுதான் கான்செப்ட்டு. இப்போ நம்ம ஆயில் ட்ரெயின் போல்ட் போட்டு ஆயில் ஊற்றி விட்டுலாம். வாசர் மாற்றியாச்சு. 2500 கிலோமீட்டர் ஒரு தடவை ஆயில் மாற்றணும் கண்டிப்பாக. மாற்றலாம் என்ன ஆகும்? மாற்றலைன்னா அந்த 2500 மீட்டர் மேலே ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா ஒரு 5000 கிலோமீட்டர் ஓடிட்டாங்கன்னா வண்டி கிளச்சு பிளேட் போயிடும். ஆயில் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஆயில் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 100 ml 200 ml வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கிளச்சு பிளைட்டு இன்ஜின் ஸ்கோரிங் மார்க் ஒன்று இருக்கும். எப்படின்னா பிஸ்டன் இருக்குல்ல, பிஸ்டன் ஸ்கோரிங் மார்க்கு அப்புறம் பிஸ்டன் ரிங்ஸு அதெல்லாம் வீக் ஆகிடுச்சுன்னா இன்ஜின் ஃபுல் ஒர்க்கே பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போ வந்து ஆயில் ஊற்றுறதுக்கு இந்த கேப்பை தான் கழட்டி ஆயில் ஊற்றணுமோ. ஊற்றுருக்கும் போது என்னென்னா இந்த பேக்கிங் ஒன்று மாற்றணும். உள்ளே வந்து சென்ட்ரிஃபியூல் பேக்கிங்னு ஒன்று வரும். அந்த பேக்கிங் வந்து உள்ளே வரும். அந்த பேக்கிங் மாற்றிட்டு தான் ஆயிலை ஊற்றணும். ஏன்னா அந்த சென்ட்ரிஃபியூல் பேக்கிங் எதுக்குன்னா ஆயில் சர்க்குலேஷன் இருக்குல்ல அது வந்து மேலே சிலிண்டர் வரையும் போயிட்டு வரும். அதுக்கு தான் அந்த சென்ட்ரிஃபியூல் பேக்கிங் மாற்றணும். நம்ம இப்போ மாற்றலை, மாற்றிட்டு அடுத்து ஆயில் ஊற்றணும். இப்போ வந்து மாற்றாமல் ஆயில் ஊற்றிட்டு அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுருக்கணும். ஆயில் 900 ml வரும். எத்தனை ml ஊற்றணும்? 900 ml. ஓகே. இன்ஜின் பிரித்து மாட்டும் போது 100 ml ஜாஸ்தியாக ஊற்றுற மாதிரி இருக்கும். எல்லா வண்டிக்குமே அது இன்ஜின் பிரித்து மாட்டும் போது 100 ml ஜாஸ்தி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஆயில் மாத்திர மெத்தட் அவ்வளோதான் முடிஞ்சுது. ஒவ்வொரு வண்டியும் கிரேடு மட்டும் இதில் மாறும் உனக்கு. மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணுறது? ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம், 10 நிமிஷத்தில் 1/4 மணி நேரம் ஆகும். அவ்வளோதான். மாற்றுறாங்க. இந்த மாதிரி ட்ரெயின் போல்ட் வாசர் மாற்ற மாட்டாங்க. ஒவ்வொன்றும் என்ன கழட்டு தெரியாமல் கழட்டிட்டு போல்டு வந்து ஸ்லிப் ஆயிரும். அவர் சரியாக டைட் பண்ண மாட்டாங்க. அந்த கேப் இருக்குல்ல அது வந்து போடும் போது சரியாக டைட் பண்ண மாட்டாங்க. இல்லாட்டி ராங் த்ரெட்டு அந்த த்ரெட் எதுவும் இல்லை ராங் த்ரெட் ஏற்றிடுவாங்க கஸ்டமரு. இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க நமக்கும். ஆயில் வந்து என்ன கிரேடு ஊற்றுறதுன்னு தெரியாமல் நார்மலாக ஏதோ ஒரு கிரேடு வாங்கி ஊற்றிடுவாங்க. அவங்க பெட்ரோல் பங்க்லேருந்து ஒரு ஆயில் வாங்குவாங்க. அந்த மாதிரி இப்போ ஆயில் வாங்கி ஊற்றுறதுனால என்ன ஆகும், எவ்வளோ கிலோமீட்டரில் மாற்றுறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. எதுன்னு தெரியாமல் திடீர்னு இன்ஜின் சீஸ் ஆகி கொண்டு வருவாங்க. இல்லாட்டி ஆயில் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆயில் லெவல் கம்மியாக இருக்கனால என்ன ஆகும், ஒரு 400 ml இருந்துருக்கு நீங்கள் அதில் வண்டியில் வந்து 400 ml இருக்குன்னா அதில் கிளச்சு பிளேட் வந்து ரொம்ப தேஞ்சு அந்த மாதிரி வரும். ஆயில் இல்லாமல் ஊற்றும் போது என்ன ஆகுனா அந்த கிளச்சு பிளேட்டில் இறுகி இருக்கும். இறுகிட்டு ஆயில் ஊற்றும் போது ஃபுல்லாக அந்த கிக்கர் இருக்குல்ல கிக்கர் வலிக்கிட்டு போகும். கிக்கர் வலிக்கிட்டு போகும்போது கிளச்சு பிளேட்டில் அசம்பிளி மாத்திர மாதிரி இருக்கும் நமக்கு. இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ செலவாகும்? 12 ரூபாலேருந்து 15 ரூபாக்குள்ளே வரும். நார்மலாக பைக்குனா. ஸ்கூட்டினா 10 ரூபாக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கும். 10 ரூபாலேருந்து 12 ரூபா அந்த மாதிரி ஆகும்.